ஏப்ரல் 23ஆம் தேதியோட தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்த அந்த படபடப்பு இன்னைக்கு வரைக்கும் அடங்கலை அப்படின்னு தாங்க சொல்லணும். சொல்லப்போனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிஜமான அரசியலே ஆரம்பமாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கிற தாவேகா, இந்த 3 பேருமே நாங்கள் தான் கோட்டையில் கொடியேற்றுவோம்னு ஆளுக்காள் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் மத்தியில் ரொம்ப அமைதியாக, ரிலாக்ஸ்டாக, அதே சமயம் ஒரு பயங்கரமான ராஜதந்திரத்தோட காய்களை நகர்த்திட்டு இருக்கிறது தான் டெல்லி பாஜக தலைமை. யார் வேணால் சத்தம் போடட்டும், ஆனால் ரிசல்ட் அன்னைக்கு சீன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அமித்ஷா தரப்பு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிறதா சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை? டெல்லி போட்டிருக்கக்கூடிய அந்த மேஜிக் 100 தொகுதிகள் கணக்கு என்ன? விஜய்க்காக பாஜக விரிச்சிருக்கிற வலை எப்படி இருக்கும்? 2006 விஜயகாந்த் அவர்கள் பண்ண மேஜிக்கை விஜய் இப்போ இந்த வருஷம் ரீக்ரியேட் பண்ணுவாரா? இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் மே 4ஆம் தேதி நடக்க போகிற அரசியலோட முன்னோட்டமாக இருக்க போகுது. தேர்தல் முடிஞ்சதில் இருந்து தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சிங்களா? திமுக தரப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்வர் ஸ்டாலினில் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை முடித்த கலைப்பில் இருக்காங்க. நிறைய பேர் ஊட்டி, கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து போயிட்டாங்க. அவங்க முகாமில் ஒரு விதமான நிதானம் தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த 2021 ரிசல்ட் திரும்ப கிடைக்குமா, அதே போல் க்ளீன் ஸ்வீப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன நடுக்கமும் இருக்குது. அப்படியே அதிமுக பக்கம் வந்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கர ஜோஷில் இருக்கார். அவரோட குடும்பத்துக்கிட்டேயும் சரி, கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் சரி, இந்த முறை அதிமுக தான் ஆட்சி அமைக்குது, நான் தான் முதல்வர் பதவியை ஏற்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு இருக்காராமா. அதுக்கு ஏற்ற மாதிரி சில உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அவருக்கு சாதகமாக வந்திருக்கிறதா பேச்சு அடிப்படுது. இவங்க 2 பேருக்கும் இடையில தளபதி விஜய் என்ன பண்ணுறாரு? தேர்தல் வேலைகளை முடிச்சுட்டு அமைதியாக கோயிலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி இப்போ தான் சமீபத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தாரு. இப்போ மறுபடியும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு. இப்படி அவர் ஒரு பக்கம் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமாக அரசியல் தலைவர்கள் ரிசல்ட் அன்னைக்கு தான் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் விஜய் இப்போவே களமிறங்கிட்டாரு. இது விஜயோட ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் அரசியல் விமர்சகர்கள் இது ஒரு சைக்கலாஜிக்கல் மூவ் அப்படின்னு பார்க்குறாங்க. விஷயம் இதோட முடியல. சில முக்கியமான ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போவே யார்கிட்ட போனால் பதவி கிடைக்கும், யார்கிட்ட போனால் நல்ல டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும்னு பிளான் பண்ணி ரகசியமாக கட்சி தலைவர்களை அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டு இருக்காங்களாமா. ஆனால் இந்த குழப்பங்கள் எதையுமே டெல்லி பாஜக கண்டுக்கல. ஏன்னா அவங்க கணக்கு வேற மாதிரி இருக்குது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். டெல்லி பாஜக தலைமை ஏன் இவ்வளவு நிதானமாக இருக்காங்க? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தமிழ்நாட்டு மேலே ஏன் இவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு? விசாரிக்க போனப்போ தான் அந்த ஷாக்கிங்கான தகவல்கள் கிடைச்சது. பாஜக போட்டிருக்கிற கணக்கின் படி இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. அதாவது 234 தொகுதிகளில் யாராலையுமே அந்த மெஜாரிட்டி சீட்ஸான மேஜிக்கல் நம்பரான 118 தொகுதிகளை தொடவே முடியாது அப்படிங்கிறது பாஜகவோட கணிப்பாக இருக்குது. அமித்ஷா தலைமையிலான டீம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி இந்த முறை 100 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க 100 சீட்களை ஜெயிச்சாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 134 சீட் மற்ற 3 கட்சிகளுக்கும் சிதறி போகும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையும். இப்படி ஒரு சூழல் வந்தால் அதில் பாஜக தான் கிங் மேக்கராக இருக்கும். ஏன்னா இந்த 100 சீட் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு நம்பிக்கை? பாஜகவோட உளவுத்துறை கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல இந்த முறை கிராமப்புறங்களில் பாஜகவோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காமா. அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிமுக, திமுக ஓட்டுகளை விஜய் பிரிக்கிறதுனால அந்த கேப்ல பாஜக ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த 3 முனை போட்டி தான் பாஜகவோட பலமாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நிரந்தர ஆளுநர் இப்போதைக்கு இல்லை. கேரள கவர்னர் தான் கூடுதல் பொறுப்பாக எடுத்து இது கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஏதோ தற்செயலாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் தப்பு. ஒருவேளை மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அடுத்ததாக யாரை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படிங்கிற அதிகாரம் ஆளுநர் கைக்கு போயிடும். அப்போ டெல்லிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் இந்த ஆளுநர் பதவி ஒரு துருப்புச் சீட்டாகவே பயன்படும். பாஜக தலைமை என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா என்டிஏ கூட்டணி 100 சீட்டுகளுக்கு பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷனை அவங்க கையில் எடுப்பாங்க. அப்போ அவங்களோட முதல் டார்கெட் யாராக இருக்கும் தெரியுமா? தளபதி விஜயினுடைய டிவிகே கட்சி தான். விஜய் கட்சி சார்பில் ஜெயிக்க போகிற எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க? விஜய்க்கு முதல்வர் ஆசை இருந்தால் அவர் யார் கூட கூட்டணி வைப்பார்? இதையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து வச்சிருக்காங்க டெல்லி பெரிய தலைகள். பாஜக தலைமை இன்னும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது ஒருவேளை யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம இழுபறி ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு அனுபவம் வாய்ந்த, அதே சமயம் டெல்லிக்கு ரொம்பவே விசுவாசமான ஒரு ஆளுநரை டக்குன்னு இறக்கணும். அந்த ஆளுநர் தான் தீர்மானிப்பார் யாருக்கு ஆட்சி அமைக்க முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு. 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் நடந்த கூவத்தூர் கலாட்டாவப்போ ஆளுநர் எப்படி ஒரு முடிவெடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு சூழல் இப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பவர்ஃபுல்லான கவர்னரை டெல்லி இங்கே அப்பாயிண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த நாற்காலியை காலியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையான பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும்.
இப்போ நம்ம பேச போகிற இந்த தரவுகள் தான் டெல்லி பாஜகவோட நம்பிக்கைக்கு அஸ்திவாரமாக இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் எப்படி 2006 ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணாரோ அதை விஜய் இப்போ திரும்ப செய்வார் அப்படின்னு அமித்ஷா ரொம்பவே நம்புகிறாரு. ஏன்? அதுக்கு நாம் 20 வருஷம் பின்னோக்கி போய் 2006 தேர்தலுடைய புள்ளி விவரங்களை பார்க்கணும். 2006 நடந்தது என்ன? அன்னைக்கு தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக தேமுதிகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து கேப்டன் விஜயகாந்த் களமிறங்கினார். அவர் போட்டியிட்டது 234 தொகுதிகள். அவர் ஜெயிச்சது வெறும் ஒரே ஒரு சீட், விருதாச்சலத்தில் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு சீட்டை தாண்டி அவர் செஞ்ச டேமேஜ் இருக்குல்ல, அதுதான் திராவிட கட்சிகளை நிலைக்குலைய வச்சது அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் அன்னைக்கு வாங்கின வாக்கு சதவீதம் முதல் தேர்தலிலேயே 8.38%. இந்த 8% ஓட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஓட்டுகளால் மட்டுமே திமுக சுமார் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியாக மெஜாரிட்டியை இழந்தாங்க. 2006 விஜயகாந்த் வாங்கின அந்த 27 லட்சம் ஓட்டுகள் தான் கருணாநிதி அவர்களை ரொம்பவே யோசிக்க வச்சது. இதனால தான் தமிழக வரலாற்றில் 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை கூட வாங்க முடியாத ஒரு தொங்கு சட்டசபை சூழல் உருவாச்சு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றப்போ கூட அவரால் தனித்த ஆட்சி அமைக்க முடியல. கூட்டணி கட்சிகளுடைய தயவில் ஒரு மைனாரிட்டி அரசு தான் அன்னைக்கு அமைஞ்சது. இப்போ 2026க்கு வருவோம். டெல்லி பாஜக தலைமை என்ன கணக்கு போடுறாங்கன்னா, விஜயகாந்தை விட விஜய்க்கு இருக்கக்கூடிய யூத் ஃபாலோவிங் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகம். குறிப்பாக கடந்த ஏப்ரல் 23 வாக்குப்பதிவில் பெரம்பூர், அதாவது விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி போன்ற இடங்களில் 89%க்கும் அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி. பாஜகவுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் படி விஜய் சுமார் 12% முதல் 15% வரைக்கும் ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பு இருக்குது. விஜயகாந்த் அன்னைக்கு கிராமப்புற ஓட்டுகளை பிரித்தார். ஆனால் விஜய் இப்போ நகர்ப்புற மற்றும் படித்த இளைஞர்களின் ஓட்டுகளை மொத்தமாக அள்ளுறாரு. பெரும்பாலும் திமுகவினுடைய ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுகளை தான் சிதைக்கும். அமித்ஷாவினுடைய மாஸ்டர் பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, 2006 விஜயகாந்த் ஓட்டுகளை பிரித்தப்போ அதை தங்களுக்கு சாதகமாக்கிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக அப்போ தமிழ்நாட்டில் பலமாக இல்லை. ஆனால் இப்போ நிலைமையே வேற. அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஒரு வலுவான கட்டமைப்போட இங்கே இருக்காங்க. விஜய் ஓட்டுகளை பிரித்து திமுகவினுடைய பலத்தை 100க்கு கீழே கொண்டு வந்தால் அங்கே பாஜகவினுடைய 100 சீட் பிளான் கச்சிதமாக வேலை செய்யும். அதாவது திமுக 90, அதிமுக 80ன்னு சுருங்கி போகும்போது பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அந்த 40லிருந்து 50 இடங்கள் தான் தமிழக ஆட்சியவே தீர்மானிக்கும். விஜயகாந்த் அன்னைக்கு திமுகவுக்கு மெஜாரிட்டியை பறித்து கொடுத்தாரு. ஆனால் விஜய் இப்போ திமுக மற்றும் அதிமுக 2 பேரோட மெஜாரிட்டியுமே பறித்து அந்த இடத்துல ஒரு மாற்று அரசியல் அல்லது கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுப்பார்னு டெல்லி பாஜக நம்புகிறாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழக அரசியலில் விஜய் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தார். ஆனால் இப்போது அவர் எடுத்துள்ள ஆன்மீக பயணம் மற்றும் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு போகிறது, அந்த நடைமுறை பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. திமுகவின் திராவிட மாடலுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு மென்மையான ஆன்மீக அரசியலை விஜய் முன்வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் டெல்லி பாஜகவுக்கு உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் 2006 கேப்டன் ஆரம்பித்த அந்த அரசியல் அதிரடியோட வெர்ஷன் 2.0 தான் இப்போ விஜய் மூலமாக நடக்க போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகர் செஞ்ச அதே மேஜிக்கை இப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் செஞ்சால் இது டெல்லி பாஜகவுக்கு ஒரு ஜாக்பாட். பாஜக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய்க்கு முதல்வர் பதவி வேணும்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு டீல் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாஜகவோட இப்போதைய டார்கெட் திராவிட கட்சிகளை அதிகாரத்தில் இருந்து தள்ளி வைக்கிறது தான். அதுக்கு விஜய் ஒரு கருவியாக பயன்படுத்தலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை விஜய் இல்லை நான் யார் கூடயும் போக மாட்டேன்னு சொன்னால் அந்த எம்எல்ஏக்களை வச்சு எப்படி ஆப்ரேஷன் தாமரையை பண்ணலாம்னு கூட சைலண்ட்டாக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுநர் மூலமாக ஆட்சி அமைக்க கால அவகாசம் வாங்கி அந்த கேப்பில் இந்த அரசியல் நகர்த்துறது தான் அமித்ஷாவினுடைய மாஸ்டர் பிளான். இதுல விஜய் அவர்கள் பிடி கொடுப்பாரா இல்ல அவரோட அரசியல் கொள்கைப்படி தனித்தே நிற்பாரா அப்படிங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. விஜயினுடைய இந்த வருகைங்கிறது திமுகவோட வாக்கு வங்கியை தான் அதிகமாக பாதிக்கும்னு உளவுத்துறை சொல்லுது. ஏன்னா புது ஓட்டுகள் எப்பவுமே மாற்றத்தை தான் எதிர்பார்க்கும். அந்த மாற்றமா விஜய் தெரிஞ்சா அது திமுகவோட வெற்றியை அப்படியே தடுத்து நிறுத்திடும். இந்த ஒரு கேப்பை தான் பாஜக 100 சீட் கணக்கு போட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ கவர்னர் பதவி ஒரு பக்கம் லாக்ல இருக்கு, இன்னொரு பக்கம் விஜயினுடைய மூவ் வாட்ச் பண்ணப்படுது. இந்த 2 ஃபேக்டருமே ஒன்னா சேரும்போது தமிழக அரசியலில் ஒரு புது அத்தியாயமே ஆரம்பமாகும். 2006 திமுக கூட்டணி கட்சிகளோட உதவியால் ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் கூட்டணி கட்சிகளே பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அண்ணாமலையோட வேகம், எடப்பாடியாரோட வியூகம், ஸ்டாலினோட நிர்வாகம், விஜயோட மக்கள் செல்வாக்கு, இதில் எது ஜெயிக்க போகுது அப்படின்னு இன்னும் சில நாட்கள்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, டெல்லி பாஜக போட்டிருக்கக்கூடிய கணக்குப்படி தொங்கு சட்டசபை அமைஞ்சது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றம் நல்லதா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஒருவேளை மே 4 மக்களோட தீர்ப்பு ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டியாக வந்துட்டா டெல்லியோட இந்த எல்லா பிளானுமே தவிடுபொடி ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுப்பாங்களா? இல்லை டெல்லி பாஜக நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அல்லது தொங்கு சட்டசபை அமையுமா? விஜய் உண்மையிலேயே பாஜகவுக்கு உதவுவாரா இல்லை அவருடைய கொள்கையில் அவர் தனிச்சு நிற்பாரா? திமுக அதிமுகவுக்கு செக் வைக்கிற மாதிரி விஜய் என்ன பண்ண போறாரு? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.